ரமதான் டே 9 இஃப்தார் அண்ட் அன்னைக்கு நைட்டு சஹருக்கு என்ன குக் பண்ண அப்படிங்கறத சேர்த்தே பார்த்துடலாம். எப்பவும் சஹர் ஃபுட் தான் ஃபர்ஸ்ட் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். நடுவில் இஃப்தாரையும் சேர்த்தே முடிச்சிருவேன். ஆனா இன்னைக்கு இஃப்தாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ரமதான் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து இஃப்தாருக்கு பெருசா எதுவுமே பண்ணல, ரொம்ப சிம்பிளா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏதாவது பண்ணலாமேன்னு தோணுச்சு. சீசி கிறிஸ்பி சிக்கன் டாக்கோஸ் பண்ண ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கூடவே சஹருக்கு சின்ன வெங்காயம் சாம்பார் பண்ண பருப்பு வேக போட்டாச்சு. நோம்பு திறந்துட்டு வந்து தான் சாம்பார் தாளிக்கணும். போற போக்குல ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றீங்களோன்னு நினைச்சேன். ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணிருக்கோன்னு உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதே சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுப்பீங்கன்னு தெரியும். தேங்க்யூ சோ மச் ஃபார் தட். உங்க எல்லாருக்காகவும் நான் அதிகமா ப்ரே பண்ணிக்கிறேன். இஃப்தாருக்கு நான் எனக்கு எடுத்திருக்க ஃப்ரூட்ஸ் ரெட் கோவா அண்ட் பப்பாயா. நான் என்ன ஷர்பத் யூஸ் பண்றேன்னு கேட்டிருந்தீங்க. ஜனதா பிராண்டோட நன்னாரி ஷர்பத். நோம்பு திறக்கும் போது இந்த ஷர்பத் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா தண்ணிக்கு முன்னாடி எனக்கு இதுதான் தேடும். டாக்கோஸையும் ஃப்ரை பண்ணி அல்ஹம்துலில்லாஹ்னு நோம்பு திறந்தாச்சு. இந்த டாக்கோஸோட ரெசிபி ஷூட் பண்ணிருக்கேன். இன்ஷால்லா நாளைக்கு ஷேர் பண்றேன். நோம்பு திறந்துட்டு வந்த கையோட டக்குன்னு சாம்பார் தான் தாளிச்சு விட்டேன். ஏன்னா இன்னும் வேலை பெண்டிங்ல இருக்குன்னு என் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். வழக்கம் போல சாம்பாரை தாளிச்சு அதுல கொஞ்சம் அதிகமா சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி சாம்பார் மசாலா வேக வச்சிருக்க பருப்பு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சஹருக்கு சாப்பிட இந்த சாம்பார் ஸ்மூத்தா இருக்கும். சைட் டிஷ்க்கு என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? டாக்கோஸ்க்கு ரெடி பண்ண ஸ்டஃபிங் கொஞ்சம் இருந்துச்சு. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ணி சிக்கன் டிக்கா மசாலா மாதிரி ஒரு கிரேவி ரெடி பண்ணிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. இதுதான் அதுனா என் ஹஸ்பண்ட் நம்ப மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஸ்கெடியூல்டா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் ஏர் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலான்னு we took a bike ride and ஸ்ட்ராங்கா சூப்பரா டீ குடிச்சிட்டு வந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரோஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.